ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் வத்தல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இப்போ 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ 2 முறையில் செய்யலாம். ஒன்று இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் டைரெக்டாக நம்ம போட்டு கொதிக்க வச்சு செய்யலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு செய்ய போகிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. வடித்தோன்னே கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். ஒரு 1 கிலோ அளவு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்ட மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு 25% வெந்தாலே போதும். முழுமையாலாம் வேக வைக்கக்கூடாது. தண்ணியில் கொதிக்க வச்சாலுமே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நல்ல துணியாக இருந்தால் காட்டன் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியை நம்ம காய வைக்கணும். நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கனால ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் மேலே உள்ள தண்ணியெல்லாம் காயணும். ஒரு 2 மணி நேரம் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம தயிர் சேர்க்கணும். தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா தயிர் ஒட்டாது. அதனால் முழுமையாக காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தயிரும் கொஞ்சமாக சால்ட்டு 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்கான தயிராக இருந்தால் நல்லா ஒட்டும். அதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பி நம்ம பரப்பி விட்ட மாதிரி இப்போ காய வச்சிடலாம். நல்லா வெயில் அடித்ததுன்னா ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும். இல்லைன்னா அது காய்கிறத பொறுத்து ஒரு 3 நாள் 4 நாள் கூட ஆகும். இப்போ வெயிலில் வச்சாச்சு. இப்போ ஒரு 2 நாளில் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்படி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா 2ஆக உடையணும். அவ்வளோதான், கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பார்க்கலாம். எண்ணெயில் போட்ட பிறகு உடனே புரிஞ்சு வந்துடும். கலர் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இதுக்கு டைமே ரொம்ப எடுத்துக்காது. அவ்வளோதான், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்தவரங்காய் வத்தல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.